வணக்கம், நான் உங்கள் டிகே ஃபேஷன். இப்போ நம்ம என்ன ஸ்டிச் பார்க்க போகிறோன்னா ஃப்ளை ஸ்டிச்சுக்கு இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள். 3 லைன் வரைஞ்சிக்கோங்க. எல்லா லைனுமே ஈவனாக இருக்கணும். நான் வரைஞ்சிருக்கிறது கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குது பாருங்கள், அந்த மாதிரி நீங்கள் வரையாதீங்க. இப்போ 1/2 இன்ச் வைக்கிறீங்கன்னா இது 3மே 2க்கு இடையில கேப் வந்து 1/2 இன்ச் வச்சுக்கோங்க. சென்டரில் உள்ள லைன் 1, மேலே உள்ளது 2, கீழே உள்ளது 3. அப்போனா ஃபஸ்ட் லைன் எல்லாமே உங்களுக்கு வந்து ஈவன் நம்பராகவே வந்துடும். சரியா? 2, 4 அப்படி வச்சுக்கோங்க. இல்லைனா ஒவ்வொரு இதுக்குமே நீங்கள் இது மாதிரி 1, 2, 3 அப்படி வச்சுக்கோங்க. சரியா? ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிச் போட்டு பேக் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். 1ங்கிற பாயிண்ட்டுக்கு வரும் முன்னாடியே நீங்கள் என்ன செஞ்சிடணும், ஒரு ஸ்டிச் போட்டு 1ங்கிற இடத்துக்கு வரணும். ஆனால் 1ல் வந்து லாக் போடக்கூடாது. இப்போ 2ல் போட்டு அப்படியே கீழே கூடி இழுக்கணும். இழுத்துட்டு இப்போ ஒரு லாக் பேக்கில் வந்து லாக். இப்போ 3க்கு போங்க. 3ல் ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அதை அப்படியே பேக்கில் இழுத்துட்டு வரணும். 1க்கு மெதுவாக இழுக்கணும், இல்லைன்னா நூல் வந்துடும். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த 1ங்கிற பாயிண்டில் ஒரு லாக் ஸ்டிச் போடணும். இதை அப்படியே வந்து மேலே 1 போட்டோமா 3 போயிடுச்சா, இப்போ 4 ஒரு 1/2 இன்ச் தள்ளி 4 வச்சுக்கோங்க. அங்கே ஒரு ஸ்டிச் போடுங்க, லாக் போடக்கூடாது. இப்போ மேலே உள்ள கோடு, அதாவது நீங்கள் 4னா 5 கூட வச்சுக்கலாம். இந்த மாதிரி நூலில் பிரிஞ்சிருச்சு அந்துருச்சுன்னா விட்டுருங்க. விட்டுட்டு கீழே ஊடி நூலை வந்து இழுத்துருங்க. இழுத்துட்டு எந்த இடத்துல உங்களுக்கு கரெக்டாக 2 நூல் சேர்ந்து வருதோ அந்த இடத்துல இருந்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுங்கள். சரிங்களா? இப்போ 4 வச்சாச்சா, மேலே என்ன வரும் உங்களுக்கு, 1, 2, 3, 4, 5 போயிட்டிங்களா? பேக் ஸ்டிச் போடுங்க. அது அப்படியே கீழே உள்ள லைனுக்கு வரணும். அங்கே ஒரு ஸ்டிச் போட்டு லாக் போடாமல் அப்படியே இழுக்கணும். மெதுவாக இழுத்திங்கன்னா வந்துடும். பேக்கில் ஒரு இப்போ லாக் போடணும். இப்போ என்ன செய்யணும், முன்னாடி ஒரு 1/2 இன்ச்சு கொண்டு போய் ஒரு ஸ்டிச் போடணும். லாக் போடக்கூடாது. இப்போ அப்படியே மேலே உள்ள லைனுக்கு போயிட்டு அங்கே ஒரு ஸ்டிச் போட்டு கீழே உள்ள நூல் எடுத்து அப்படியே இழுக்கணும். இப்போ லாக் போடணும். இதே மாதிரி தான் கீழே உள்ள லைன் நூலை மேலே எடுத்துட்டு அதை அப்படியே இழுக்கணும். இழுக்கும்போது மெதுவாக இழுக்கணும். இப்போ லாக் போடணும். இதே மெத்தட் தான் கண்டினியூவாக. இந்த லைன் நீங்கள் எவ்வளோ லைன் வரைஞ்சிருக்கீங்களோ அது வரைக்கும் இந்த ஸ்டிச்சஸை வந்து போடணும். இது ஏன் ஃப்ளை ஸ்டிச் அப்படின்னா, இது வந்து பறவை வந்து அந்த ரெக்கையை அதோட விங்ஸை 2ஆக விரிச்சா எப்படி இருக்கும், விரிச்சா ஃப்ளை ஆகிற மாதிரி இருக்கும். அது மாதிரி இருக்கிறதுனால தான் இந்த ஸ்டிச்சுக்கு வெறும் ஃப்ளை ஸ்டிச் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? நீங்கள் எந்த ஸ்டிச் போட்டாலும் ஒரு பிக்சர் அல்லது ஒரு நீங்கள் இமேஜை வந்து மொபைலில் ட்ரா பண்ணி கூட எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா கார்பன் ஷீட் வச்சு ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். உங்கள் விருப்பம்தான். எப்படி எடுத்தாலும் ஒரு இமேஜில் வந்து இந்த ஸ்டிச்சஸை வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும். ஏன் அப்படி அப்ளை பண்ண சொல்கிறோம் அப்படின்னா, இந்த ஒரு லைனில் போடுறதுனால வந்து நமக்கு சரியாக வராது. ஒரு லைனில் நம்ம கரெக்டாக போட்டுருவோம், அதுக்கப்புறம் அந்த ஸ்டிச் நமக்கு மறந்து போயிடும். அதுக்காக தான் வந்து அசைன்மெண்ட் பிக்சர் ஒன்று வந்து ட்ரா பண்ணி அதில் அந்த ஸ்டிச்சஸை வந்து அப்ளை பண்ண சொல்கிறோம். நான் இப்போ வந்து லாக் போட்டு முடிக்கிறேன்னா எனக்கு த்ரெட்டு காலி ஆகிடுச்சு. அதனால் இப்போ என்ன செஞ்சுட்டேன், நான் லாக் போட்டு முடிச்சுட்டு மறுபடியும் வேறு த்ரெட் எடுத்து இந்த லைனை வந்து கண்டினியூ பண்ணுறேன். நீங்களும் உங்களுக்கு த்ரெட் காலி ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் லாக் போட்டு முடிச்சுட்டு மறுபடியும் கண்டினியூ பண்ணணும். ஒரு 15 சென்டிமீட்டருக்காவது லைன் வந்து நீங்கள் ட்ரா பண்ணி வரைஞ்சிருக்கணும்ப்பா. பாருங்கள், இது வரைஞ்சி முடிச்சாச்சா? ஓகே. இப்போ அசைன்மெண்ட் பிக்சர் நான் வந்து பேரட் எடுத்திருக்கேன். இந்த ஸ்டிச்சஸ், இந்த பேரட்டில் வந்து இந்த ஸ்டிச்சஸை எங்கெங்கெல்லாம் அப்ளை பண்ணலான்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். அதோட அந்த விங்ஸ் பாருங்களேன், அதில் வந்து ஃபெதர்ஸ் வர்றதுக்காக நான் 3ஆக பிரிச்சுருக்கேன். 3 லைன் போட்டுட்டு இங்கிட்டு ஒரு பக்கம் ஃப்ளை ஸ்டிச்சும், அடுத்து 3 லைனை சேர்ந்தது மாதிரி இன்னொரு ஃப்ளை ஸ்டிச்சும், அதோட அந்த பறவையோடைய அந்த ரெக்கையில் மட்டுமே 2 ஸ்டிச் வர்றது மாதிரி நான் டிவைட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அதோட டெயிலில் ஒரு 3 டெயில் வரும். ஒரு டெயில் தான், அதில் வந்து 3 ஷேப்ஸ் வரும் ஸ்டிச்சஸ் போடுற மாதிரி. அது 3லையும் போட்டிருக்கிறேன். அதுக்கப்புறம் பாருங்கள், அதோட அந்த தலையிலலாம் வந்து நம்மளால் அந்த ஸ்டிச்சஸ் போட முடியலை, அப்ளை பண்ண முடியலை. முடிஞ்சால் நீங்கள் பண்ணலாம், நான் போடலை. அதுக்கெல்லாம் வந்து சும்மா செயின் ஸ்டிச்சே கொடுத்துருக்கேன். நீங்கள் செயின் ஸ்டிச் கொடுத்துக்கலாம், இல்லைன்னா ஸ்டெம் ஸ்டிச், அந்த மாதிரி உங்களுக்கு எந்த ஸ்டிச்சு ஓகேவாக இருக்குது, எது உங்களுக்கு பிடிக்குதோ அந்த மாதிரி ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துக்கலாம். அந்த இமேஜ் வந்து எப்போவும் வந்து எம்டியாக இருக்கக்கூடாது. அந்த ஐ